வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். பிஇஓ எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விகிதம்னா என்ன பார்த்துக்கலாம். ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறது தான் விகிதம் சொல்லுவாங்க. இதே ப்ரொப்போர்ஷன்னா அந்த ரெண்டு ரேஷியோன்னு பார்த்தோம்ல, ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது என்னென்னா ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. அதுதான் ஏபி பை ஒரு ரேஷியோ, இன்னொரு ரேஷியோ சி பை டி. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம சம்ஸ் பார்த்தா கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, சிம்ப்ளிஃபை 20:5. 20யும் 5ம் நம்ம ரேஷியோவில் காட்டணும். ஸோ இது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 20/5. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும்னா என்ன ஆகும், ரெண்டுமே சேம் டேபிளில் வருது. ஸோ 5 டேபிளில் பார்க்கும்போது இது 1 டைம், இது 4 டைம், அதனால தான் 4/1ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இது எந்த ரேஷியோவில் இருக்குது, 4:1. அடுத்தது 40 minutes to 1 hour நம்ம எப்படி ரேஷியோவில் காட்டலாம். 1 hour இப்போ என்ன பண்ணோம்னா, ஒன்று ரேஷியோவில் நம்ம காட்டுறதுக்கு ரெண்டுமே சேம் யூனிட்ஸில் தான் இருக்கும். இது பார்த்தோன்னா மினிட்ஸில் இருக்குது, இது ஹவரில் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் யூனிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், 1 hour மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 hour is equal to 60 minutes. இப்போ இது ரேஷியோ கொண்டு வரோம். 40/60 இது ரெண்டுமே நம்ம 2 டேபிளில் டிவைட் பண்ண என்னாகும், 20/30 வரும். அகெயின் 10ஆல் டிவைட் பண்ணும்போது 2/3 கிடைக்குது. ஸோ இது எந்த ரேஷியோவில் இருக்குது, 2:3 ரேஷியோவில் இருக்குது. தேர்ட் ஒன் பார்க்கலாம். Out of 50 students in a class, 30 are boys. Find the ratio of number of boys to the number of girls. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிளாஸில் 50 பசங்க இருக்காங்க, அதில் 30 பேர் ஆம்பளை பசங்க. ஸோ ரிமைனிங் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேர்ள்ஸ் எத்தனைன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்க்கான ரேஷியோவை கொண்டு வரணும். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 50. பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 30. கேர்ள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா என்ன பண்ணும், 50 ஸ்டூடெண்ட்ஸில் 30 மைனஸ் பண்ணால் கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிடும். ஸோ 50ல் 30 போயிடுச்சுன்னா 20 தான் கேர்ள்ஸு. ஓகே, நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ்க்கான ரேஷியோ கொண்டு வரோம். ஸோ பாய்ஸ் 30, கேர்ள்ஸ் 20. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 3/2. இது எந்த ரேஷியோவில் இருக்குது, 3:2 ரேஷியோவில் இருக்குது. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். Kumaran has ₹600 and wants to divide it between Vimala and Yalini in the ratio 2:3. Who will get more and how much? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, குமரன் கிட்ட 600 ரூபாய் இருக்குது, அதை 2:3 ரேஷியோவில் விமலாக்கும் யாழினிக்கும் டிவைட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்போது யாருக்கு எவ்வளோ கிடைக்குது, யாருக்கு அதிகமாக கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும். மொத்த தொகை எவ்வளோ, 600. எந்த ரேஷியோவில் பிரிக்கணும், 2:3. இப்போ 2:3னா 2 + 3 = 5. விமலாவுக்கு எவ்வளோ ரேஷியோவில் கிடைக்கிது, விமலாவுக்கு 2, யாழினிக்கு 3. ஸோ டோட்டல் எவ்வளோ, 600 இன்ட்டு விமலாவுக்கு 2. ஸோ 2 டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ வருது, 5 வருது. அப்போ 2/5. ஸோ இதையும் டிவைட் பண்ணோன்னா என்ன ஆகும், இது 1 டைம்ஸ், இது 120 டைம்ஸ். ஸோ 120 × 2 பண்ணோன்னா 240 கிடைக்குது. அடுத்தது யாழினிக்கு 600 இன்ட்டு எத்தனை ரேஷியோன்னு பார்த்தோம், 3ன்னு பார்த்தோம். ஸோ 3/, டோட்டல் குவான்டிட்டி என்னென்னு பார்த்தோம், 5. அப்போ 3/5. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா என்ன ஆகும், இது 120 கிடைக்குது. இப்போ 120 × 3 பண்ணோன்னா 360. யாருக்கு அதிகமாக கிடச்சிருக்கு, யாழினிக்கு தான் அதிகமாக கிடச்சிருக்கு. 360 - 240 பண்ணோன்னா என்ன ஆகுது, 120. அப்போது யாழினிக்கு தான் அதிகமாக கிடச்சிருக்கு. எவ்வளோ அதிகமாக கிடச்சிருக்கு, 120 rupees அதிகமாக கிடச்சிருக்கு. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். பாரி வாண்ட்ஸ் டு பை 5 tennis ball from a sports shop. If a dozen ball cost 180 rupees, how much should Pari pay to buy 5 balls? பாரிக்கு 5 டென்னிஸ் பால் வாங்கணும்.
அதில் டசன் பாலோட விலை 180. டசன் பால்னா என்ன? 12 பாலோட விலை வந்து 180. ஸோ 5 பால் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டசன் பால்னால் எவ்வளோ? 12 பால் வரும். அப்போது 112 பாலுக்கு வந்து ரேட் எவ்வளோ? 180. 1 பாலுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? 180யை 12ஆல் டிவைட் பண்ணணுன்னா 15 கிடைக்கும். அப்போது ஒரு பாலோட விலை எவ்வளோ? 15. ஒரு பாலோட விலை 15னா எத்தனை பால் வாங்கணும்? 5 பால் வாங்கணும். அப்போது இந்த 15ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 75. ஸோ ஒரு டசனோட பால் 180னா 5 பால்ஸோட விலை 75.